முருகப்பெருமான் பக்தர்களுக்கு என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம திருப்புகழ் விளக்கத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடலோட பொருள் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவடைந்து பத்துற்ற திங்கள்னு ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகழ் பாடல் விளக்கம். இது எதுக்காக நம்ம பாடுறோம், இந்த பாடல் எதுக்காக அருணகிரிநாதர் பாடினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு கருவுருவாகி அதுலேருந்து வளர்ந்து குழந்தையா வந்து அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு முதியவனாகி, ஆனால் அந்த டைமில் அந்த ஒரு இளைய பருவம் வந்த உடனே திசை மாறி போயிட்டேன்ப்பா. அந்த திசை மாறி போன என்ன தயவு செய்து மறுபடி உன் அருள் கொடுத்து என்னை வாங்கிட்டே வர வச்சிருப்பா அப்படின்னு வேண்டுறாரு நம்ம அருணகிரிநாத சுவாமி பெருமான். அந்த பாடல் முழுசா எப்படி எழுதியிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே. கருவடைந்து பத்துற்ற திங்கள். சயின்ஸ் பாருங்க, 10 மாசம் கருவடைந்து வயிறுல இருந்து 10 மாசம் வயிறுல இருந்த கருவா வயிறிருந்து முற்றி பயின்று, அதுக்கப்புறம் வயிறுல இருந்ததுக்கு அப்புறம் 10 மாசம் வயிறுல இருந்து முற்றி பயின்று, அதுல இருந்து இப்ப நான் வெளியே வந்து கடையில் வந்து உதித்து அப்படின்னா பூமியில கடை அப்படின்னு சொல்றாங்களே, கடையில வந்து உதித்து அப்படின்னா பூமியில வந்து பிறந்து குழந்தை வடிவாகி குழந்தையா ஒரு வடிவெடுத்தேன். எடுத்துட்டு கழுவியங்கெடுத்து சுரந்த முளையறந்து விற்க கிடந்த அப்படின்னா கழுவி அங்கி அப்படின்னா அங்கத்தை வந்து கழுவுறாங்க குளிக்க வச்சு, அதுக்கப்புறம் சுரந்த முளையறந்து விற்க கிடந்து அப்படின்னா பால் சுரக்குது இல்லையா, தாய்ப்பாலை குடிச்சு, அதுக்கப்புறம் கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி, அதுக்கப்புறம் அழுந்து அங்கை கொட்டி தவழ்ந்து அப்படின்னா இப்படி கையை ஊனி காலெல்லாம் ஊனி நம்ம தவழ்ந்து நடமாடி அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறப்போ என்ன நடக்குது, அரைவடங்கள் கட்டி சதங்கை இடுகுதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து, அரைவடங்கள் அருணா கயிறு கட்டி, சதங்கை சலங்க கட்டி, இடுகுதம்பை இடுப்புல வந்து இடுகுதம்பைனா காதலத்தோடு, சாரி இடுகுதம்பைனா காதலத்தோடு பொற்சுட்டி பொட்டு வச்சு இது எல்லாத்தையும் அணிஞ்சு முற்றி கிளர்ந்து வயதேறி அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு வயது வந்ததுக்கு அப்புறம் அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று சுற்றி திரிந்த அமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ, அமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ அப்படின்னு கதறாரு. அதாவது அந்த வயது வந்துருச்சு, இளமை வந்துட்டேன், வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து இப்படி அழகான பெண்களோட நட்பு பக்கம் போய் பிணி உழன்று சுற்றி திரிந்த, இப்படி பிணியே இப்படி அவங்களோட போய் இப்படி ஒரு நோய்வாய்ப்பட்டு இப்படி மாட்டிக்கிட்டேன். இப்படி ஆன அப்புறம் அமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனும், இப்படி போன என்ன மறுபடியும் வாங்கிட்ட நான் உன்னோட அருள் வந்து மறுபடியும் எனக்கு எப்பப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வழக்கம் போல ஒரு ராமாயணத்தை நம்மால் போடுறாரு. எப்படி, இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசன் என்றும், ரவி அப்படி இது வந்து இரவி அப்படிங்கிறது ரவி, ரவினா சூரியன், சூரியனின் அம்சமாக சுக்கிரனும், இந்திரன் அம்சமாக வாலியும் வெற்றி குரங்கின் அரசன் என்றும், அவர்களெல்லாம் இந்த குரங்குகளின் அரசராக வந்து பூமியில பிறக்கிறாங்க. அரசன் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என் கிணக்க அறுத்தர் என்றும், ஒப்பற்ற உந்தி, உந்தினா வயிறு, ஒப்பில்லாத வயிறு யாரு, நம்ம திருமாலோட வயிறுல இருந்து வந்த இறைவன் யாரு, பிரம்மன் பிரான வந்து என்ன சொல்றாங்க, இறைவன் உந்தியிலிருந்து வயிறுலேருந்து வந்தவங்க என் கிணக்க அர்த்தன் அப்படின்னா கரடிகளின் அரசன் வந்து இங்க ஜாம்பவான். அவர்களா பிரம்மன் வந்து ஜாம்பவானாகவும், நெடுநீலன் எரியதென்றும் ருத்ரர் சிறந்த அனுமன் என்றும், அப்படின்னா அக்னியின் புதல்வன் நீலனும் அனுமன், ருத்ரர் யாருங்க, நம்ம சிவபெருமானின் அம்சமான அனுமபிரானும் என்னவா பிறக்கிறாங்க அப்படின்னா படை தளபதிகளா அங்க வந்து பூமியில பிறக்கிறாங்க. இப்போ ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ, இப்போ லீடர்ஸ் எல்லாம் பிறந்ததுக்கப்புறம் மீதி இருந்த எல்லா தேவர்களும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அப்படின்னா எல்லாரும் வந்து தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து என்னவா வந்து குரங்குகளா இங்க வந்து பிறந்துட்டாங்க. இப்போ எல்லாமே செட்டு. இப்போ என்னாச்சு, இப்போ என்னன்னா
அரியதன் படைக்கு அர்த்தர் என்று அசுரர்தங் கிளைக்கட்டை வென்ற அறிமுகுந்தன் மெய்ச்சுற்ற பண்பின் மருகோனே. அரியதன் படைக்கு, அரியதான இந்த படைக்கு அர்த்தர் என்று தலைவனான ராமபிரான் அசுரர் தங்கிளைக்கட்டை வென்ற, இந்த படைகளோட சேர்ந்து ராமபிரான் தலைவனா நின்று அசுரர்களோட குலத்தையே வென்ற அறிமுகுந்தன் மெய்ச்சுற்ற பண்பின் மருகோனே. அப்படிப்பட்ட பெருமாள், திருமாலுடைய மருமகனே, அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே. அப்படின்னா அயனையமும் படைத்து சினந்து, ஏன் அயனையும் புடைத்து அப்படின்னா அயன் யாருங்க? பிரம்மன். சினந்து அப்படின்னா கோவப்பட்டு பிரம்மபிரான நீங்க சிறையில் அடைச்சு படைப்பு தொலைல நீங்க எடுத்தீங்க, உலகமும் படைத்து. அதுக்கப்புறம் உலகத்தை நீங்க படிச்சீங்க. இது எப்போ பிரம்மபிரானை சிறையில் அடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அது ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை சொல்ற அந்த டைம்ல நடந்தக்கூடிய வரலாறு. இது நான் திருப்புகளோட இதை நான் இணைக்க விரும்பி நான் உங்களை போர் அடிக்க விரும்பல. இது தனி வரலாறு, நீங்க அப்போ தனியா கேட்டுக்கோங்க. இப்போ திருப்புகளை ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ இது நம்ம முருகப்பெருமான் பிரம்மனை சிறையில் அடைச்சு படைத்த தொழில அது வரைக்கும் நம்மளுடைய முருகப்பெருமான் கையில எடுத்து அதுக்கப்புறம் பரிந்து அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு ரிலீஸ் பண்ணவரே. அப்படிப்பட்ட பெரியாளே, நீங்க அருள்பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே, நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருந்து அருள்பாலிக்கும் எங்கள் முருகப்பெருமானே அருள்வாயாக அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடலுக்கான விளக்கம் இதுதான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.